உங்களுக்கே தெரியாம ஒரு 4 ஸ்டெப்ஸ் லுக் தான் உங்க டே டு டே லைஃபை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. கியூ, கிரேவிங்ஸ், ரெஸ்பான்ஸ், ரிவார்டு. கியூ தான் ஒரு ஹேபிட்டை உங்களை ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரிகர் பண்றது. கிரேவிங்ஸ் தான் ஒரு ஹேபிட்டை பண்றதுக்கான டிசைர் இல்லை மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்கறது. ரெஸ்பான்ஸ் தான் அந்த ப்ராசஸ். ரிவார்டு தான் அந்த செயல்னால கிடைக்கக்கூடிய ப்ளஷர். இதுதான் அந்த ஹேபிட்டை திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு உங்களை தூண்டுறது. குட்டி எக்ஸாம்பிளோட அதை பார்க்கலாம். நீங்கள் அப்போ தான் படிக்கலான்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதுதான் கியூ. இப்போ உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குது அண்ட் யார்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இதுதான் கிரேவிங்ஸ். இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்து யார்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்குங்கிறத பார்க்கவும் செஞ்சிட்டீங்க. இதுதான் ரெஸ்பான்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, என்ன மெசேஜ் வந்திருக்கு அண்ட் யார்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற கிரேவிங்ஸும் போயிடுச்சு. இதுதான் ரிவார்டு. இப்போ நெக்ஸ்ட் டைம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா உங்களே அறியாமல் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் ஹேபிட் லூப். இப்போ நீங்கள் கியூ எலிமினேட் பண்ணுறது மூலயமா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை நீங்கள் தடுக்கலாம். அண்ட் கிரேவிங்ஸை கம்மி பண்ணுறதுக்கு மூலயமா அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனை கம்மி பண்ணலாம். அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே தவிர்த்துடலாம். இதனால ரிவார்டும் வராது, இந்த லூப்பும் தொடராது. இது ஒரு டீட்டெயிலான எக்ஸாம்பிள்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டெய்லியும் 1% இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம்ல.